அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 அதாவது இந்த வருடத்திற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பான தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ யார் யாருக்கு இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கிடைக்க போகுது அப்ளை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால், ஸோ எந்தெந்த ஏரியாவை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பை வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த 38 மாவட்டத்துக்கும் ஒரு நபர் அப்ளை பண்ணலாமா, ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுமா, ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம் ஓகேங்களா, ஸோ இதற்கான பர் மந்த் சேலரி வந்து எவ்வளோ கிடைக்க போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து நிறைய பேருக்கு இந்த விஏஓனா யாரும் தெரியாது, வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு யாரும் தெரியாது, கிராம உதவியாளரும் யாருக்குமே தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொல்லியும் தான் புரியும் ஓகேங்களா. ஸோ கிராம உதவியாளர்னாலும் விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதில் வந்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுவே சில பேருக்கு வந்து தெரியுது. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் விஏஓ வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ இது இந்த 2025 வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 11,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வேலை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்குது கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஜாப்போட டைப் ஓகேங்களா. ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் மார்னிங் காலையில் 10-9 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் வந்து 5 மணிக்கெலாம் வந்து நீங்கள் ஒர்க் முடிச்சு வந்துடலாம். இதில் வந்து டெம்பரவரியோ பார்ட் டைமோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எந்த விதமான ஜாப்ஸுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் போஸ்ட் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 2299 அஃபிஷியல் வேகன்சி தான் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட வரையை பிரித்து கொடுப்பாங்க. 100, 150, 200ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் போஸ்டிங் போடுவாங்க 38 மாவட்டத்திலையும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எலிஜிபிலிட்டி. இந்த விஏஓ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மினிமம் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நானும் அப்ளை பண்ண, கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் பட்டாவு சர்டிஃபிகேட் வச்சிருக்க அனைவருமே இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதற்கு முன்பாகவே நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
இங்க பாருங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்துக்கு 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம்க்கு 109, கள்ளக்குறிச்சி 0. கள்ளக்குறிச்சி இந்த 0ன்றது வந்து அந்த மாவட்டத்துக்கு இன்னுமே வேகன்சி வந்து கவுண்டிங் ஆகல. கவுண்டிங் பண்ணிட்டு தான் இதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது கரூருக்கு 27, கிருஷ்ணகிரிக்கு 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, நாமக்கல் 68 வேகன்சி, பெரம்பலூர் 21 வேகன்சி, புதுக்கோட்டை 27 வேகன்சி, ராமநாதபுரம் 29 வேகன்சி, அடுத்தது ராணிப்பேட் 43 வேகன்சி, சேலம்க்கு 105 வேகன்சி, சிவகங்கை 46 வேகன்சி, தஞ்சாவூர் 305 வேகன்சி, தேனி 25 வேகன்சி, திருவண்ணாமலை 103 வேகன்சி, திருநெல்வேலி 45 வேகன்சி, திருப்பூர் வந்து 102 வேகன்சி, திருவாரூருக்கு 139 வேகன்சி, திருவள்ளூருக்கு 151 வேகன்சி, திருச்சிராப்பள்ளிக்கு 104 வேகன்சி, தூத்துக்குடி 77 வேகன்சி. அடுத்ததான் நீலகிரி வேகன்சி இன்னுமே போஸ்டிங் வந்து அப்டேட் ஆகல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். தென்காசிக்கு 18 வேகன்சி, திருப்பத்தூருக்கு 32, விருதுநகர் 38, வேலூர் 30, விழுப்புரம் 31. இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்கு சேர்த்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேச்சு ஆச்சு. ஸோ அவங்களே பேச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி. இதுல உங்க மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க எந்த மாவட்டம் அதிகமான வேகன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை கூட சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆக முதல்ல ஒரு நபர் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அது ஏதாவது எந்த மாவட்டமா இருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேல வந்து நீங்க 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புகள் அனைத்துக்குமே எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து என்ன வயசுல இருந்து எந்த எந்த வயசு வரைக்கும் இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை வந்து அப்ளை பண்றதுக்கு வயசை பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியில வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 30ன்னா 5 வருஷம் வயது தளர்வு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூ ஓபிசியில் வரீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 32ல இருந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கான பர் மந்த் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 11,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான இருக்கும் சேலரி. அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து எந்த விதமான எக்ஸாமும் இருக்காது இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க இங்கேயே. சரிங்களா? ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ பிடபிள்யூ கேட்டகரி அதே மாதிரி ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து ₹100 வந்து ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டேட் வந்து மேலே பார்த்தாச்சுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவில் அப்டேட்டு. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஈஸியாக வேலை வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.